இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைப்பு மகிழ்ந்து களி கூறுங்கள். என்னது? மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் எப்படி மகிழ்ச்சியும் களி கூறுதலும் இணைந்து வரும் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தரை சந்தோஷமா பாருங்க. ராஜாஜி என்கிற ஒரு பெரிய அறிஞர், அது சொல்ல போனா அவர் தான் முதல் ஜனாதிபதியாக இருந்தவர், ராஷ்டிரபதியாக இருந்தவர். அவர் சொன்னார், பயம்தான் கடவுளை உண்டாக்கிட்டுன்னாரு. கடவுளை உண்டாக்கிட்டுன்னு. யானையை கண்டு பயந்தானா அதை கடவுளாக்கிட்டானா. ஆனால் அந்த யானை பாம்பை கண்டு பயந்த போது பாம்பும் கடவுள்னானா, பாம்பும் கடவுள்னானா. அதை ஒரு மயில் குத்திட்டு போயிடுச்சான். அப்போ பார்த்த உடனே மயில் கடவுள்னு சொன்னானா. ஒருத்தவன் ஒரு கல்லை விட்டு அடித்தானா, அது மயிலையே சாச்சிருச்சான். அது பிறகு கல்லு தான் கடவுளோன்னானா. அந்த கல்லை பிறப்பிக்கிற மலையை பார்த்தோன்னா மலை பார்த்து பயந்து, இந்த மலை அசைஞ்சா என்ன ஆகுன்னு மலைக்கு கடவுள்னு பேர் வச்சானா. இடியை பார்த்து பயந்தான், மின்னலை பார்த்து பயந்தான், தான் எதற்காக பயந்தானோ அதெல்லாம் கடவுள் ஆக்கினான் என்று எழுதினார். உன் தேவன் அப்படி அல்ல. சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, பாஸ்டர்னா வெளியே நின்று எல்லாரும் என்ன பண்ணணும், கையெடுத்து கும்பிட்டு உள்ளே வரணும்னு. நானும் பாருங்கள், அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு பெரியவங்க சொன்னாங்கன்னு வெளியில் நின்று கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் 2 பேரும் ஜவுளி கடையில் இருக்கிற பொம்மை மாதிரி என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம். அடுத்தது நானும் என் மனைவியும் வெளியில் இருக்கிறத பார்த்தோன்னே லேட்டாக வரவங்க உளுந்தடிச்சு அந்த பக்கத்துலேருந்து ஓடிடுவாங்க. அது ஒரு பாதி பேர் சபை காலியானதுக்கு அதுக்கு ஒரு காரணம். அப்புறம் பண்ணணும். அப்புறமா தான் திடீர்னு நினச்சது, சபையில் யாருக்காக வராங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்காக வராங்க. எதுக்குடா இந்த வேலைன்னு நான் மண்டையில் நானே தட்டிக்கிட்டேன். எதுக்கு இந்த வேலை அப்படின்னு. உன்னுடைய வருகையை எதிர்பார்த்து உன் முகத்தை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு உன்னை அன்பாய் அழைக்கிற ஒரு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு நீ தேவையில்லாமல் போனாலும் கர்த்தருக்கு நீ தேவை. நீ எந்த நிலைமையில வந்தாலும் மகளே மகனேன்னு சொல்லி உன்னை காணும் போதே மகிழ்ச்சி அடைகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ராத்திரியெல்லாம் விழிச்சிருந்து எவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ சமையலோ ஏதோ செஞ்சு போட்டு கேட்டுட்டு, அல்லது நேற்று தான் திட்டிருப்பாங்க, பெருசாக பைபிள் தூக்கிட்டு போகிறா, ஏதோ பெருசாக பைபிள் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு எவ்வளோ திட்டிருப்பாங்க. இன்றைக்கி தான் சொந்தக்காரன் வரன்னு சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி கல்யாணம் வச்சுருப்பாங்க, வீட்டில் ஒரு பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்கும், வயசான அந்த பாட்டி சொல்லும், என்னை விட்டுட்டு போறியா, நான் திரும்பி வரும்போது செத்துருவேன், போ கிளவி அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லிட்டு தாண்டி எத்தனையோ பேர் என்னென்ன போராட்டம், பஸ்ஸில் ஏறினா எவ்வளோ போராட்டம், இத்தனையும் தாண்டி நீ வருவேன்னு எதிர்பார்த்து ஒரு ஆண்டவர் காற்றிருந்து உன்னில் மன மகிழ்ச்சியாயிருந்து மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிற கர்த்தர் இங்க இருக்கிறாரு. நீ கைத்தட்டும் போதும், அவர் ஆராதிக்கும் போதும், அவரை மகிமைப்படுத்தும் போதும் உன் பேரிலே அவர் கம்பீரமாய் களி கூறும்படி நல்ல கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே ஆண்டவர் நீ கம்பீரித்து களி கூற வேண்டும் என்று விரும்புகிறார், நீ மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று விரும்புகிறார். மகிழ்ச்சி என்பது உலக பிரகாரமானது, களி கூறுதல் என்பது ஆவிக்குரியது. இது ரெண்டையுமே இணைச்சா உலக வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக மாறும். அதனால தான் ரெண்டையுமே கர்த்தர் இணைச்சி சொல்றாரு, மகிழ்ந்து களி கூறுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் 100 வயது வரை சந்தோஷமாய் வாழுங்கள்னு ஒரு பதிவிட்டு இருந்தார். அவர் ஏறத்தாழ ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட ஒரு டாக்டர்.
என்னதான் சொல்கிறார், 100 வயசு வரைக்கும் வாழலான்றாரு அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்டோன்னே அவர் ஒரு சில காரியங்களை சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க பாருங்களேன். ஒன்று, அவர் எடுத்த உடனே என்ன சொன்னார்னா, உன்னுடைய இருதயம் 100 ஆண்டுகள் வாழ வேண்டியது, 100 ஆண்டுகள் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணும். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கருவியை நீ வாங்கும்போது, ஒரு ஃபேனை வாங்கும்போது 7 இயர்ஸ் கேரண்டின்வான், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சொல்லுவான், அல்லது வாங்குகிற வாட்சு 10 இயர்ஸ் கேரண்டி இல்லை 2 இயர்ஸ் கேரண்டின்வான். ஃபோனு கூட 5 வருஷத்துக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னமோ கவர்மெண்ட் சட்டம் வருதான். இன்னும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எதை எடுத்து பார்த்தாலும் மனிதன் மேடுனாலே அதுக்கு கேரண்டி சில வருஷம்தான். ஒரு பில்டிங்னா இவ்வளோ தான், ஒரு ரோடுனா இத்தனை தான் கேரண்டி, அப்படி தான் கொடுக்க முடியும். ஆனால் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த கையளவு இருக்கிற இருதயம். இதனுடைய பவர் 60,000 மைல் ஒரு நாளைக்கு இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ரத்தம் போயிட்டே இருக்கு. அப்படி ஒரு பம்பிங் சிஸ்டம் பண்ணி இதை வச்சிருக்கிறாரு நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு. எனக்கு ஆச்சரியமா இருந்துட்டு, என்னடா அது நம்ம பேசுகிற மாதிரி இவர் சந்தோஷமா அது சொல்கிறாரு. எடுத்த உடனே என்ன சொன்னார்னா, நான் 70 வயசு, அது வயசு சொல்லலை, நான் இந்த நாள் வரைக்கும் ஒரு மாத்திரையை கூட போட்டதில்லைன்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் டாக்டரு சொல்லிட்டாரு, நான் பாஸ்டரு சொல்ல முடியல, அதனால் எனக்கு மாத்திரை போடாமல் ஒரு நாள் முடியல அப்படின்ற மாதிரி ஆயிட்டுருக்குது. நான் யோசித்தேன், என்னடா அது இவர் இவ்வளோ விசுவாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், இந்த உலகத்தில் மரணம் வர்றதுக்கு 3 காரணம். திடீர் மரணம், அல்லது இந்த மரணத்துக்கு மிக முக்கியமாக ரொம்ப வேகமாக இன்றைக்கி மக்கள் மரிக்கிறாங்க. அதற்கு காரணம் ஒன்று, ஹார்ட் அட்டாக். அதிகமாக ஹார்ட் அட்டாக்கில் போயிடுறாங்க. 2வது கேன்சர். 3வது மரணத்தை தானே வருவித்து கொள்கிறது. என்னது? தற்கொலை பண்ணிக்கிறது அல்லது விபத்து. 3வது விபத்து, விபத்தில் செத்து போகிறது அல்லது தற்கொலை பண்ணிக்கிறது. ஆனால் இந்த 3க்கும் ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப வாஞ்சியாக போச்சு. என்னது அப்படின்னு அவர் சொன்னார், சந்தோஷம் இல்லாமல் போனதுனால தான் ஹார்ட்டோ சரீரமோ மனதோ வீக் ஆகிறதுனால தான் இந்த 3மே நடக்குதுன்னார். ரொம்ப சிந்தனைக்குரியதாக இருந்துச்சு. நீங்கள் சிந்திக்கிறீங்களே இல்லையோ, எனக்கு அது ஒரு சிந்தனைக்குரியது. என்னடா அது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும், சே நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அது எதுக்கோ முடிச்சு போடுற மாதிரி இருக்குதே அப்படின்னு. இந்த மனதுக்கும் இந்த சரீரத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் 100 ஆண்டு வாழ்கிறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ளு பைபிள் சொல்லுதே. ஆனால் இவர் வேற விதத்தில் அழகாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கவனித்து கேட்டேன். இன்னொரு காரியத்தை அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவை அப்போ நினப்பேன். எப்போ நினப்பேன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே கர்த்தர்கிட்ட போனதுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா ப்ரெஷர், இந்த கோபம், இன்னும் சொல்ல போனால் டயபெட்டிஸ் அதிகமாக இருந்தது எங்கள் அம்மாவுக்கு. அப்பயே ஆவாரம்பு போட்டு தான் அந்த காலத்திலே கஷாயம் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க, ராகி தான் சாப்பிடுவாங்க. இப்படி எனக்கு ரொம்ப அதுவும் இருக்குது, இது என்னடா அது நம்ம வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேருக்கும் இப்படி வந்துருச்சேன்னு. அப்போ அவர் சொன்னார், ஜீன் தான் காரணம், ஒரு மனுஷனுடைய மரபு அணு தான் இதுக்கெல்லாம் காரணம். டயபெட்டிஸ் வர்றது, ஒரு கேன்சர் வர்றது கூட பின்னாடி அந்த அது மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்படி ஜீனில் தான் காரணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்கள் 9 வருஷம் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்புடைய சிஸ்டமே மாறும். உங்கள் சந்ததிக்கே ஒரு பிரச்சனையும் இருக்காது, உங்கள் ஜீனே மாறும்னாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஜீன்னா ஜீன் தான், ஜீன்ஸ் பேண்ட் இல்லை, ஜீன்னா சரி மரபு செல்றாங்க, அது மாறி. இப்போ எனக்கு அது புரியும், உங்களுக்கு புரியுதா புரியல? நான் கடத்துறேன் என் சந்ததிக்கு, என்னுடைய குணத்தையும் கடத்துறேன், என்னுடைய வியாதியும் என்ன பண்ணுறேன் கடத்துறேன். அது என்னுடைய ஜீன் மூலமாக தான் போகுது. மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி தான்.
அப்போ அந்த ஜீனே மாற்றலாம், மரபே மாற்றலாம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம். நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷம். 9 வருஷம் இன்னையிலிருந்து நீங்கள் கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எல்லாமே மாறுனார். நான் பார்த்துட்டு இருந்தவன், இன்னும் 1 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க ஐயா. 1 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழியை காணா. யாரும் நல்லா இருந்தால் திடீர்னு ஒரு ஃபோன் வருது, அண்ணா அண்ணே அண்ணன்றாங்க, அலறாங்க. என்னடா நான் மருந்து குடிச்சிட்டாங்கண்ணே, நானே மருந்து குடித்த மாதிரி ஆகிப்போய். அண்ணே வீட்டில் அடிச்சிட்டாங்கண்ணே, அதை ஆயிட்டானே அப்படின்னு. எல்லாருக்கும் அண்ணன் பெரிய பொல்லாப்பு தான். ராத்திரி 11 மணி விடிய காலம். சரி, உங்களை அவசரத்தில், உங்கள் காரியத்தில், கஷ்டத்தில், அந்த நேரத்தில் யாரை நினைப்பீங்க? நீங்கள் தாராளமாக நினைங்க, ஜெபிங்க, கேளுங்க, கல்லுங்க. ஆனால் அண்ணனுக்கும் இதே உடம்பு தானே இருக்குது, இத்தனோண்டு தானே மூளை இருக்குது. உங்களுக்கு அது நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மண்டையெல்லாம் பெருசாக இருக்குது, எனக்கு இத்தனோண்டு தானே மூளை இருக்குது, தாங்குகிற சக்தி இருக்குது அப்படின்னு எனக்கும் சமயத்தில் கேளுங்க. ஆனால் நானும் ஜெபிக்கிறேன். ஆனால் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம சந்தோஷமாக இருக்காமல் இவர் சந்தோஷமாக இருக்கிறான்றாரு, இது எந்த அளவு வேலை செய்யும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிளை தேட ஆரம்பித்தேன். தேவனும் நம்மை குறித்து சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தரால் நாமும் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தரோடு நான் சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தர் என்னோடு சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நீடிய வாழ்க்கை. கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. பாவி 100 வயசு இருந்து எந்த பொல்லாப்பு செய்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் வாழ்கிற வயசு வரைக்கும், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாள் வரைக்கும் நான் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. புரிஞ்சவங்க கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்நாளை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வது எப்படி? என் வாழ்நாள் முழுவதும் நான் கர்த்தருக்கு மகிமையாய் இருப்பது. அவர் என்னை காணும்போது எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் அந்த சபையில் உன்னை பார்த்தா அவருக்கு அவ்வளோ பிடிக்கணும். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்றார், இல்லை, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்றார். அதே மாதிரி நம்மளை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவள் அவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அப்போ நடக்கிறதுக்கு கர்த்தருக்கும் மகிமை இருக்கணும், எனக்கும் மகிமை இருக்கணும், கர்த்தருக்கும் சந்தோஷம் இருக்கணும், எனக்கும் சந்தோஷம் இருக்கணும், கர்த்தருக்குள்ள நான் களி கூறணும், என்னை பார்க்கும்போது அவர் மன மகிழ்ச்சியோடு கம்பீரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு 7 காரியம். ஆனால் அரை மணி நேரத்துக்குள் எப்படி சொல்வதுன்னு தெரியல, ஆனால் சொல்ல பார்க்குறேன். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செப்பானியா என்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா, தேவன் மறைத்து வைத்தார் என்ற அர்த்தம். எதனால மறைத்து வைத்தார் அப்படின்னா, அவன் பிறந்த காலங்கள் மனாசே என்கிற ஒரு பொல்லாத ஒரு ராஜா இருந்த காலம். அவன் செத்தா கூட அவன் பிள்ளை ஆமோன் ராஜாவாகி 2 வருஷம் அவனை விட மோசமாக விக்கிரக ஆராதனை, பாகாலை வணங்குகிறது. எந்த ராஜாவை காட்டிலும் மனாசே தான் தன்னுடைய சொந்த பிள்ளையை தீக்குழிக்குள் போட்டவன். கண்ணில் பார்க்குற இடமெல்லாம் சிலைகள், பார்க்குற இடமெல்லாம் சிலைகள். அப்படி ஒரு வழிபாடு பண்ணின அந்த காலம். நாளைக்கு இந்தியாவே விழா கோலம் போகிறது. நம்முடைய சக்கரவர்த்தியின் திருமகன் நாளைக்கு 11 நாள் அவர் ரொம்ப விரதம் இருந்து கடவுளை மார்போடு மூலவரையே மார்போடு, அதுவும் ஒரு பெரிய புரட்சி. சத்திரியன் அது எப்பொழுதுமே அவங்க பிராமணால் தான் அதெல்லாம் செய்வா. ஆனால் இப்போ யார் செய்கிறா? ஒரு சத்திரியன் என்ன பண்ணுறாரு இப்போது? மூலவரையே எப்பொழுதும் உற்சவர்னா அவர் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் சுற்றி வருவா. ஆனால் இவர் மூலவரையே கொண்டு என்ன பண்ண போகிறாரு? வைக்க போகிறாரு. வைக்க போயிட்டு அவரை வச்சு எல்லாம் செய்யும்போது எல்லாம் இந்தியாவில் எல்லாருக்கும் லீவ் விட்டு எல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி எப்படி வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் நேபுகாத்நேச்சார் இப்படி தானே பண்ணான்ல, பண்ணி எல்லாரும் தான் நிறுத்தின சிலையை என்ன பண்ணணும்? வணங்கணும்னு சொன்னால, ஆஹா பெரிய ஆளுப்பா அவர் அப்படின்னு, அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருப்பா
அப்படின்னு என்ன பண்ணுச்சு, எல்லாரும் நாங்கள் இந்த பப்பரப்பா அப்படின் போது எல்லாரும் என்ன பண்ணணும், கீழே விழுந்து எக்காலம் ஊதுறத சொல்கிறேன், விழுந்து எல்லாரும் என்ன பண்ணணும், பணியணும் அப்படின்னு. எல்லாம் நாளைக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. எப்படின்னா, ஒரு மசூதியை இடிச்சிட்டு அதை கட்டும்போது அல்லாவை கும்பிட்றவங்களும் அதிலே கும்பிடலாம், என்னது எல்லாத்தையும் கும்பிட்றதும் இங்கேயே என்ன பண்ணலாம், கும்பிடலாம். அடுத்து எல்லாருக்கும் லீவ் விட்டதுனால வேலையை வட்டி எதுவும் போகாமல் எல்லாரும் என்ன பண்ணலாம், உளுந்து கும்பிடுங்கடா ராஜா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன அருமையானது இல்லை? எந்த காலம் இது, எந்த காலம் இது. ஆனால் இந்த காயின் போய் குடியேறிய இடம் பாபிலோன். அங்கிருந்து தான் விக்கிரக ஆராதனை என்பது உலகத்துக்கே வந்தது. அதுதான் உலகத்துக்கு அந்த. ஆனால் அங்கிருந்து ஒரு மனுஷனை கண்டு விசுவாசிக்கலை, காணாமல் விசுவாசிக்க ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சாரு. அந்த மனுஷன் பேர் ஆபிரகாம். பாபிலோன்லேருந்து அழைச்சு அவனை ஆசீர்வதிச்சு கானானை சுதந்தரிக்க பண்ணினார். கானானை சுதந்தரிக்க பண்ணி ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னா, 3 வாலிபர்கள் நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலை 60 முழம் அவ்வளோ உயரமான பொற்சிலையை வச்சு வணங்குன்னு சொல்லும்போது, எத்தனை அக்கினி எரிஞ்சாலும் எங்களை கொண்டு போய் அக்கினி குண்டத்திலேயே நீ போட்டாலும் சரி, நீ நிறுத்தின சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இங்கே வந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை காணும்போது என் தேவன் மனம் மகிழ்ந்து கம்பீரிக்கிறார். உண்மையான ஆராதனையில் கிடைக்கிற உற்சாகமான அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் நடக்கும்போது இது தீர்க்க தரிசன நிறைவேறுதல் காலம் அப்படின்னு என் உள்ளத்தில் வந்தது. 1 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது எரேபியாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடையில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடும், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக சொல்றேன்னா, இந்த நாட்கள் எல்லாம் மறைத்து செப்பனையா வெளிப்பட்டது இந்த யோசியாவின் நாட்களிலே. மறைத்து 55 வருஷம் அன்றைக்கு மனாசையின் ஆட்சி, 2 வருடம் அவனுடைய பிள்ளையான ஆமோசினுடைய ஆட்சி. இந்த காலமெல்லாம் முடிந்து இப்பொழுது ஆண்டவர் யோசியாவின் நாட்களிலே இவனை கொண்டு வந்தார். இந்த யோசியா 8 வயசுல ராஜாவாகி 31 ஆண்டுகள் இஸ்ரவேலை ராஜாவாக ஆட்சி செய்கிறார். அவன் வரும்போது அவனை குறித்து எரேபியாம் என்கிறவன் தான் இந்த விக்கிரக ஆராதனை ஆரம்பித்தவன். இஸ்ரேல் என்றும் யூதா என்றும் தேசத்தை 2ஆய் மாற்றி போட்டவன். பெத்தேலிலும் தான் என்ற இடத்திலும் கன்றுக்குட்டியை வைத்து, இதுதான் கடவுள், இந்த பொன் கன்றுக்குட்டியை கும்பிடுங்கள் என்று சொல்லி வைத்தவன். அவனுக்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி எழும்பி, இந்த பலிபீடம் இடிக்கப்பட்டு போகும், இந்த சிலைகள் வெட்டுண்டு போகும், இதனுடைய சாம்பல் கொட்டி போகும் என்று அவன் சொன்ன போது, அவனை பிடியுங்கள் என்று எரேபியாம் சொல்லுகிறான். அந்த ராஜா அப்படி சொன்ன, அவனை பிடியுங்கள் அப்படி சொன்ன கை அப்படியே நின்று போச்சு. என்னென்னமோ பண்ணி பார்க்கணும், நீட்டினது தான். அப்புறமால உன் கத்தட்ட கேட்டு என் கையை கொஞ்சம் சரி பண்ணிடுறா ராஜா, ஐயோ ஐயோ வலிக்குதேன்னு கத்தன பிறகுதான் அவன் வந்து ஜெபம் பண்ணி இவன் கையை அட்டென்ஷனில் கொண்டு வந்து வச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகுது. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விக்கிரக ஆராதனை கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுவிக்க போகிறார்.
உயிருள்ள ஒரு தேவனிடத்தில் ஒரு கூட்டம் ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தாம் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தரே தேவன் என்பதற்கு தேவன் அக்கினியை இறக்குகிற ஒரு நாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன நடந்தது இந்த யோசியாவின் நாட்களில்? 2 நாளாகமம் 34 அதிகாரம் 4 வாசிக்கும் போது, அப்படி வசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது என்ன நடக்கிறது? அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடத்தை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜசாரிகளின் எலும்புகளை அவளுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமா யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். யூதாவையும் இஸ்ரேலையும் சுத்திகரித்தான். நல்ல கவனிங்க, சத்தியம்தான் விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தியத்தின் பிறப்பிடம் கர்த்தர். அல்லேலூயா. அந்த சத்தியர் தான் நாம் காண்கிற அத்தனையும் உண்டாக்கினார். இன்னைக்கு அவைகளை பராமரித்து கொண்டு வருகிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் மாற மாட்டார். சத்தியம் மாறாது. அது விடுவிக்கும், வெளிச்சம் தரும். அந்த சத்தியம் தான் நமக்கு நித்திய வாழ்க்கை தரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை வேணாலும் கூப்பிட்டு போலாம். ஆனா நித்தியம் என்கின்ற ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது என்று ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாராவது நித்திய ஜீவன் பற்றி உங்கள்கிட்ட யாராவது பேசுனாங்களா? உங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்ப்போம். இங்கே ஒரு கூட்டம் இருக்கு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. அந்த கூட்டத்தை கர்த்தர் பார்த்து மனதில் மகிழ்ச்சியோடு கூட கம்பீரித்து நிற்கிறார். ரட்சிப்புக்காக கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏனென்றால் நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தப்புவிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனி, நான் யாரை வணங்குகிறேன், அவர் யார் என்பதை நான் அறிந்தால் விடுவிக்கப்படுவேன். காலம் காலமாய் நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே தான் நான் கீழ்பட்டுட்டு வரேன். ஆனால் காலங்காலமாக அதை நம்பணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு சின்ன வயசில் நிலாவை காட்டி அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு அங்கே வந்து அவ்வை பாட்டி வடை சுட்டு விற்கிறாங்கன்னு காட்டிட்டு தான் ஊட்டுனாங்க. எனக்கு இன்றைக்கி நினைப்பு இருக்குது. எங்கள் வீட்டு மாடியிலேயே சுற்றி சுற்றி வருவேன். எங்கள் வீட்டிலையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுற ஒரே ஆள் நான் தான். என்னை சுற்றி சுற்றி வந்து வந்து ஊட்டுனாங்க அந்த நாளில். அதுக்கு பிறகு சுற்றி சுற்றி வந்து அடித்தாங்க, அது வேறு. ஆனால் சின்ன வயசில் எனக்கு நினைப்பு இருக்குது. அப்போல்லாம் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க, அவ்வா பாட்டி அதில் வடை சுட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, உட்காந்துருக்கு. அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா என் சந்திராயன்னு ஒன்று அங்கே போச்சு. அதெல்லாம் மாற்றி உண்மை தெரிஞ்சிச்சு இல்லை. ஒரு உண்மையை தெரிந்த ஒரு கூட்டம் இங்கே இருக்கு. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது லூக்கா 22 அதிகாரம் 51 லூக்கா 22 அதிகாரம் 51 வாசிக்கும் போது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சின்ன பிள்ளை சொன்னிச்சு, 2 காதும் அப்படியே நெருப்பு பட்டது போல ஒரு உஷ்ணம் இருந்ததுன்னு. என்னுடைய அபிஷேக அனுபவம் என்னைக்கும் அதுதான். நான் பேசும்போதும் நான் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லும் போதும் என் காதுகள் தொடப்படுகிறதை நான் உணர்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றவங்க காது அப்படி சூடாக இறங்கிருக்கிறத பார்த்துருக்கிறீங்க? எனக்கு அதிகமாய் அந்த அனுபவம் உண்டு. ஏன் காதை தொட்டனா, இதை கேட்டதை வச்சு தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஒரு காது வெட்டப்பட்டுச்சு. அந்த காது மல்கூஸின் காதாக இருந்துச்சு. அதுக்கு மல்கூஸ் என்று சொன்னால் ராஜாவின் பிள்ளை.
ராஜாவின் பிள்ளை. ஆனால் காய்ப்பா வீட்டில் இந்த இயேசு கெட்டவர், இந்த இயேசு அப்படி, இயேசு பிசாசுடா, இயேசு கும்பிடக்கூடாதுடா, அது அந்நிய தெய்வண்டா, அது கும்பிடக்கூடாதுடா அப்படின்னு எல்லாம் சொல்லி 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 வளர்த்தவன். 400 பேர் இயேசுவை தேடி வந்தாங்க பிடிக்கிறதுக்கு. அதுல தலைமையாக வந்தவன் இந்த மல்குஸ். ஒரு காலத்தில் இந்த பைபிளை எடுத்துட்டு ஒருத்தர் என்ன பார்க்க வந்து, அவர் வந்து இந்த பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னாரு. அப்போ எனக்கு 18 வயசு. அப்பயே பைபிள் தெரியும் எனக்கு. அவர் அது சொல்லிட்டு இருக்கும்போது, முதல்ல உங்கள் பைபிளை மூடி வைங்க, உங்கள் பைபிள் வேற, எங்கள் பைபிள் வேற, நாங்கள் கத்தோலிக்க நாக்கம். உன் பேர் என்ன? ஒரு இந்து பேர் சொன்னார். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நான் பிறந்ததுலேருந்து யார்? கிறிஸ்தவன். எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா, என் தோமையார் காலத்திலேருந்து நாங்கள் கிறிஸ்தவங்க. யோய், நீ என்ன புதுசாக சொல்ல வந்துட்ட அப்படின்னு உட்கார வச்சுட்டு 4 மணி நேரம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். அந்த மனுஷன் அப்படியே கையை கட்டிட்டு உட்காந்து பருதாமல் இருந்தார். இப்போ நினச்சா ஏன் நாக்க பிடிக்கலாம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த மனுஷன் அப்படி அமைதியாக உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லிட்டார், ஒரு நாள் கர்த்தர் உன்னை தொடுவார் தம்பி, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ நான் போகும்போது வீடு வீடாக துரத்தி அடிக்கிறாங்க. அப்போ யார் பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் துரத்தி அடிப்பேன். அதெல்லாம் வட்டி முதலாக வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ வெக்கமே இல்லாமல் இதை எடுத்துகிட்டு போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறதுக்கு எதுக்கு வெக்கம் எனக்கு? அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற என்னால கர்த்தர் கம்பீரித்து மகிழ்கிறார் என்று சொல்றவங்க உங்க வேத புஸ்தகத்தை மேல தூக்கி சொல்லுங்க. நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. உலகத்தில் கடந்த காலங்களை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி அந்த காலத்தில், இவன் அப்படி நடந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக நம்மளை உடைச்சிடுவாங்க, தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு, அது தெரியுமா அப்படின்னு. சின்ன வயசில் நான் கமிஷன் அடித்த கதையெல்லாம் வரும். நான் பண்ண கமிஷன், அது பண்ண இதை பண்ணலாம் எல்லாம் வரும். அவர் பாண்டிச்சல் அப்படி இருந்தால் தெரியுமா? என்ன பாண்டிச்சல் என்ன ராஜாவாக இருந்தேன், சாதாரணமாக தான் இருந்தேன். சின்ன வயசில் நீ என்ன பண்ணுவது தெரியுமா? எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஆனால் பிசாசு நின்றுக்கிறான். எருசலேமில் ஒரு கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வீட்டுக்கு மேலே ஏறுது. என்னப்பா, இயேசுவையே காணோம், அவரே மேலே போயிட்டாரு, என்னடா இவ புதுசாக இருக்கிற இந்த கிறிஸ்தவங்க ஏறுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்து பேதுரு போகிறார். ஓ, பேதுரு போகிறாரா? இவர் தலைமையா? திரும்பி பின்வாங்கி மீன் பிடிக்க போன கூட்டம் தானே இவர் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு. அடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் மத்தேயு போனோம். ஓ, மத்தேயு போகிறாரா? அவருக்கு நல்லா டாக்ஸ் வாங்குவார், நிறையா வட்டி விட்டு சம்பாதிச்சிடுவார் அப்படின்னு. அடுத்தது யாருப்பா போகிறா? மார்க்கு. வாத்துக்கை, அவருக்கு அவர் கை கொஞ்சம் ஒரு மார்க்கு, அதனால் வாத்துக்கையும் போகிறான் அப்படின்னு அது விட்டு. அப்புறமா அவன் பார்த்து, இல்லைடா ஐயா, அவன் தான் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடுனவன். யார்? மார்க்கு. இன்னொரு குட்டி பிசாசு. இப்படி போகிறவனுக்கெல்லாம் ஒரு இலக்கணம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நமக்கு என்னெல்லாம் பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இவனால் என்ன வந்துடும்னு 10 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஜெபந்தான் பண்ணாங்க. சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிச்சது. வெளியே வரும்போது சூரியனை போல பிரகாசத்தோடு வந்தாங்க. உள்ள ஒரு புது மகிமை இருந்தது. ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதருக்கு இல்லாத சிறப்பு அவங்களுக்கு இருந்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அட்வொகேட் வந்து நிற்பாரு. ஆனால் 1 யோவான் 2:1 சொல்லுது, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அட்வொகேட் நமக்கு எப்பொழுதுமே கூட இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி
ஏது? வேறு ஜாதி ஏது? எங்கங்க? இந்த சாமியை கும்பிட அங்கே போகணும், இந்த சாமியை கும்பிட இங்கே போகணும். எங்கே இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஃப்ளைட்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல தான் இந்த சாமி இருக்கிறாங்கன்னு கும்பிட்டு போகிறாங்க. ஆனால் நமக்கு கண்ணே தெரியலனாலும் கண்ணையே மூடிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு ஒருவேளை தூக்க கலக்கத்தில் கூட கையை வச்சு இப்படியே சுற்றி பார்த்தா ஆண்டவர் அங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் தடவியாகிலும் சொல்லுங்க தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேவன் ஒருவரிலும் தூரமானவர் அல்லவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? நல்லா கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. என் முன்னையும் அவர் தான்பா, என் பின்னையும் அவர் தான்பா, என் மேலையும் இயேசு தான்பா, என் கீழையும் யாருதான்? இயேசு தான் சொல்றாங்க. நல்ல மேல கை தட்டி ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6000 வருஷமாய் பிசாசு நினைச்சிட்டு இருக்கலாம் என் அதிகாரத்தை யாரும் பிடுங்க முடியாதுன்னு, என்னை எவனும் அசைக்க முடியாதுன்னு. ஆனால் இயேசுன்னு சொல்லி நேற்று அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளை இருந்து இன்னைக்கு போய் நின்னா, அபிஷேகம் பெற்றவங்க இன்னைக்கு போய் நின்னா பிசாசு அலறுவான். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப வித்தியாசமான, எபிரேயர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ரொம்ப வித்தியாசமா என்னை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய சாட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல ஒருவன் சாட்சியாக, அப்படிதான் இருக்கு, சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். தேவதூதரிலும் சற்று சிறியவனாகவா என்று யோசிச்சேன். விண்வெளின்னு சொல்றோமே, எல்லாம் வாயு கேஸியஸ் ஃபார்ம். சூரியன், நட்சத்திரங்கள், வானம். இப்போ வானம் சொல்கிறோம், எல்லாம் கேசியஸ், எல்லாம் வாயு கோளங்கள், வாயு தான், வேறு ஒன்றுமே இல்லை. பூமி திடப்பொருள். இந்த பூமியிலிருந்து மண்ணிலிருந்து தோன்றினது, வாயிலிருந்து தோன்றினது அது. மண்ணிலிருந்து தோன்றது மரம், செடி, கொடி, மிருகம், பறவை, எல்லாம் இதுலேயே எல்லாம் வந்துருச்சு. ஆனால் நான் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டேன், மண்ணிலிருந்து தான் உண்டாக்கப்பட்டேன், ஆனால் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டேன். அல்லேலூயா. தேவதூதர் சாயல் இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்க முடியாது, ஏன்னா நான் தேவ சாயல். இன்னொரு மனிதனுக்கு நான் கீழ்ப்பட்டவன் அல்ல. நான் ஒரு கல்லையோ மண்ணையோ கும்பிட முடியாது, நான் நட்சத்திரத்தையோ சூரியனையோ கும்பிட முடியாது, ஏனென்றால் நான் தான் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவன். இந்த உண்மைகள் என்னை சந்தோஷமாக்குது. ஏன்னா சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்து அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். ஆமென். தேர்பட்டணத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஆஸ்மா வியாதி, போய் ஜெபம் பண்ண ஆஸ்மா போயிடுச்சு. போனோன்னா அந்த அம்மா சபைக்கு வந்தாங்க. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு வரல. அப்புறமால நான் போய் கேட்டேன், தம்பி திரும்பி வராதிங்க, என் தெய்வமெல்லாம் நீங்கள் போன பிறகு எனக்கு காட்சி கொடுத்துச்சு. இது ஒன்று அங்கே கட்டி கிடந்தது, அங்கே இன்னொன்று கட்டுது. என் தெய்வங்களே, இத்தனை வருஷம் கும்பிட்டனே, ஏன் என்ன விட்டுட்டீங்க அப்படின்னு ஒருத்தன் வந்தான், என்னை கட்டி போட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்புறமேல என்னம்மா பண்ணீங்கன்னா, எனக்கு கடா வெட்டல, அதனால தான் நீங்க எனக்கு மேல கோபமா இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் நீ வந்து கட்டி போட்டுட்டோ. தம்பி அப்படியே என் தெய்வம்லாம் கட்டி கிடக்கு தம்பி, கட்டை விட்டு போ தம்பின்னு. உண்மையை சொல்றேன் நான். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சா நாள் கணக்கில் இல்லை, மாச கணக்கில் சொல்லலாம். ஒன்று இங்கே
திருக்கணபுரத்தில் அவங்க ஒரு குடும்பம் வந்து என்னை வந்து சுவிசேஷம் சொல்ல வந்து என் மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சடாமுடி வளர்த்துருந்தார். சடாமுடி அவ்வளோ முடி வளர்த்துருந்தார். எப்பொழுதும் காவி தான் போட்டுருப்பார். அவர்கிட்ட போயிட்டு ஒரு வீட்டில் போய் அப்படி ஜெபம் பண்ணோன்னே நான் ஏதோ பாட்டு பாடினேன். என்னோட கூட ஒரு தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போனோன்னே நாங்கள் 2 பேரும் பாட்டு பாடணும். ஏய் இந்த பிசாசுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. என்ன யாரு பயந்தாங்களோ இல்லை, யாரு அம்மான்னு வந்து நின்னார். யாரு? அவ்வளோ பெரிய சடை முடிக்கார். அவ்வளோ பெரிய சடை முடிக்கார். என்னப்பா நீ பண்ணுற அப்படின்னு அந்த ஆள் வந்து நிற்க, அம்மா அம்மா சொல்லுங்க அப்படின்னு. நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன். டேய் பக்கத்தில் இருக்கிற எனக்கு சிஷ்யா புள்ள ஒருத்தர் தான். அவன் யாரும் சொன்னா நீங்கள் வெக்கப்படுவீங்க சொன்னா வம்பு. அவன் பக்கத்தில் இருந்தான். அவன் சொன்னேன், நான் ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன், நீ போய் கொஞ்சம் அடக்கு, அது ரொம்ப கத்துது. இருக்க ஒரு 20-30 பேர் இருந்தாங்க. இது சத்தம் போட்டோன்னு இன்னும் ஒரு 50 பேர் கூட்டினாங்க. பிசாசு நமக்கு ஹெல்ப் பண்ணோம். நிறைய ஒரு கூட்டத்தையே கூட்டிடும். அப்படி வந்து நேராக அந்த கூட்டம் கூடிடுச்சு. கூட்டம்னு நான் எனக்கு ரொம்ப சத்தம் போடுது. போனேன். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டான். நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். என் காதில் வந்து சொல்கிறான், அண்ணே 25 வருஷமாக இருக்குதா அண்ணே, 2 வருஷம் இருக்கிறவங்களே நம்மளால் ஓட்ட முடியலண்ணே, 2 வருஷம் வீட்டில் இன்னொரு வீடு வாடகைக்கு வந்து அது இப்படியே சொல்கிறான். 2 வருஷம் வாடகை இருந்தவங்களே நான் என்னால் என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. 25 வருஷமாக இருக்கிறத என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. நான் வேறு வழியே இல்லை. அவர் அங்கே போனால் அவர் அந்த வீட்டுக்கார் சொல்கிறார், அண்ணே இவ்வளோ முடிய வளர்த்துட்ருக்கிறது காரணமே இவ தானே, இவ ஆடுற ஆட்டம் என்னால் தாங்க முடியலண்ணே. என்ன டெஸ்டிங் நடந்துட்டுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உண்மையில் நல்ல சரீரம் வேற, அடினாலும் அடி அப்படி அடிக்குது. அதுவும் அந்த பழைய காலத்து வீடு எனக்கு அப்படியே நினப்பு இருக்குது. பழைய காலத்து வீடு அடிச்சு நொறுக்குது. யாரும் கெட்டவில்லை, பரவாயில்ல அப்படின்னு. நான் போனோன்னே இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, நான் இயேசுவின் பிள்ளை, என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது பார்க்குறியா, அந்த அக்கினி எரியுது பார்க்குறியா அப்படின்னு நான் சொல்கிறேன். அக்கினி இருந்துச்சு சிப்பா அப்படின்னு புத்தகம் வந்துச்சு. சுகமாயிடுச்சு. குடும்பமாக ஞானசானம் எடுத்தாங்க. இன்னைக்கு திருப்புகலூர் சபையே அவங்கள வச்சு தான் கட்டுனது. இன்னைக்கு பெரிய சபை, இன்னைக்கு 500 பேர் உட்காரக்கூடிய சபை அந்த குடும்பத்தை வச்சு தான். ஒவ்வொரு ஊர்லேயும் நான் கதையாக சொல்லுவேன். ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்தது. நிறையா சாட்சிகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் சகல வல்லமையும் உன்னால் நடக்கிற அற்புதங்கள், நீ போய் ஒருத்தவங்களுக்கு சுகமாக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஒரு விடுதலை வரும்போது, ஒரு சகோதரி இப்போ வந்து பயங்கர தலைவலி, நான் தாங்க முடியல, தற்கொலை பண்ணிக்கலாம், அப்படி ஒரு வலி. நான் வாமா நான் ஜெபிக்கிறேன், நீ என்கிட்ட ஜெபம் பண்ணாமல் போயிட்ட, நீ வந்து ஜெபிக்கிறேன், விடுதலை ஆவேன் ஜெபிக்கிறேன். அங்கே வந்து இப்போ சொன்னிச்சு, அண்ணே ஜெபிக்க வேணாம் அண்ணே. ஏம்மா அப்படின்னு. நீங்கள் ஜெபிச்ச உடனே சரியாயிடுச்சுண்ணே, இப்போ நல்லா இருக்கேண்ணே, அதை சொல்லிட்டு போக தானே வந்தேன். எத்தனை வருஷம் இருந்தாலும் உன் கையின் மூலமா அற்புதங்கள் நடக்க உன் மேலே கர்த்தர் கம்பீரித்து சந்தோஷப்படுறாரு. பிசாசு என்னவோ ஓடுறான் பாரு என் பிள்ளைய பார்த்து, வியாதி என்ன ஓடுது, என்ன அற்புதம் நடக்குது என் சின்ன பிள்ளைய பார்த்து. தேவன் நான் கொடுத்த அற்புதங்களை, நான் கொடுத்த வல்லமை அவர்கள் பயன்படுத்துறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு காரியத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேவனுக்கு மகிமை. செப்பனியா 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, செப்பனியா 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க வச்சாரு இவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு? யாரு? நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிற, நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன்னு அப்படியே ஒரு ஃபோட்டோவாக செப்பானே எடுத்திருக்கிறார். எப்படி எடுத்திருக்கிறார்னா, உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்றார். அப்போ எல்லாரும் நம்மளை என்ன பண்ணாங்க?
சிறுமைப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. உன்னை வச்சிருந்த இடம், இந்த உலகம் மற்றவங்க கேவலமான ஒரு இடத்துல, கேவலமான நினைவில், ரொம்ப சிறுமையான இடத்துல உன்னை வச்சாங்க உலகம். அடுத்தது, நொண்டியானவனை ரட்சித்து. நம்ம என்ன சொல்லுவோம்? மொடவன் கொம்பு தேனுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்ற நிலைமையில் நம்ம மனசும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு மனசு என்ன பண்ணிடுச்சு? சொல்லிடுச்சு. இப்படி ஒரு விளக்கம் பாருங்கள் இந்த செப்பானியாவுக்கு. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நான் ஒன்றும் எங்கேருந்து படிச்சுட்டுலாம் சொல்லலை. அடுத்தது, தள்ளுண்டவனை சேர்த்துக்கொள்ளை. ஒரு காலத்தில் இருந்த போது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க, இல்லாத போது உன்னை தள்ளிட்டாங்க. பணம் இல்லையா, சுகம் இல்லையா, அதிகாரம் இல்லையா, உனக்கு மேன்மை இல்லையா, நீ என்னோடு கூட வேணாம் அப்படின்னு தள்ளிட்டாங்க. இது ஒரு கூட்டம். அப்புறமேல அவர்கள் வெட்கம் அனுபவித்த, எங்கே போனாலும் அவங்களுக்கு அவமானம் தேடி வந்தது, நிந்தை தேடி வந்தது. இந்த நிலைமையில் இருந்த ஒன்றை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். உலகத்தில் எல்லாருடைய முழங்காலும் முடங்குகிற ஒரு பெயர் இருக்குமானா அது இயேசுவின் பெயர் தான். அல்லேலூயா. இது எல்லாம் உலகமே நம்மளை அவ்வளவு கேவலமாக உள்ள வச்சிருச்சு. இதை கண்டு தான் நீ அழுதுட்டு இருக்கிற. ஆனால் உனக்கு என்ன நிலைமை? உன்னை ஆண்டவர் எவ்வளோ மேன்மையாக வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ரட்சிக்கும் போது, கர்த்தர் உன்னை ரட்சிக்கும் போது சபையில் கொண்டு வந்து வைக்கிற அனுபவம் என்பது மனுஷனை உண்டாக்கி அவனை உருவாக்க ஆண்டவராகிய கர்த்தர் ஏதேனில் வச்ச அந்த அனுபவம். சபையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள். அந்த இடத்துல சபையில் உலாவுகிற கர்த்தர் உலாவுகிற இடத்துல, அங்கே ஆண்டவர் உலாவுகிற இடம். இந்த இடத்துல ஆண்டவர் உலாவி எத்தனை பிள்ளைங்க சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் என்னை பேட்டி எடுத்தார், இப்படி தான் சார், இப்படி தான் வரவங்கெல்லாம் இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன், எங்கள் அனுபவத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாதுங்க. ஏங்க, ஒரு 42 வருஷமாக ஒரு மனுஷன் சினிமா பார்க்கல, சிகரெட் பிடிக்கல. ஒரு காலத்தில் சிகரெட்டுக்கும் சினிமாவுக்கும் அடிமையாக இருந்த ஒரு மனுஷனை ஒரே நாளில் மாற்ற முடியும்னா யார் மாற்ற முடியும்? குடிகாரனை யார் மாற்ற முடியும்? திட்டுறவனை, கண்டது சண்டை போடுறவனை, அடிக்கிறவனை, வேசித்தன கொள்ளை அடிக்கிறவன், கொலை செய்கிறவனை, எப்படிப்பட்ட மனிதனையும் ஒரே நிமிஷத்தில் மாற்றணும்னா அந்த ஒரே ஒரு பிரசன்னம், என் இயேசுவின் பிரசன்னம், அதை கண்காண பார்க்கும்போது எந்த மனிதனும் மாறத்தான் செய்வான். அது எங்க அனுபவம். ஏதோ பைபிள் படிக்கிறதுனால இல்ல, ஏதோ கோயில் போறதுனால இல்ல, ஏதோ சபை சொல்றதுனால இல்ல, ஏதோ ஒரு ஏமாத்துக்காரன் வேடிக்கைக்காரன் சொல்லுகிற வேடிக்கையான வசனம் இல்ல, ஒரு மந்திரவாதத்தில் இல்ல. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். போய் கேளுங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட, எப்படிமா பார்த்தீங்க? இந்த தம்பிகள்கிட்ட போய் கேளுங்க, எப்படா ராஜாங்க பார்த்தீங்க? உங்களுக்கு ஒரு வெட்கம் உண்டாக சொல்லுகிறேன். கேட்கிற எல்லாருக்கும் ஒரு உணர்வு உண்டாக சொல்லுகிறேன். கதை சொல்லல, உயிருள்ளவர் என் ஆண்டவர். எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னாடி முடங்கும், எல்லா நாவுகளும் அவரை என்ன பண்ணும்? அறிக்கை பண்ணும். அவரை கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் என்ன பண்ணும்? அறிக்கை பண்ணும். அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எங்க வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சந்தோஷத்தை தேடுற இடத்துல அவரை விசுவாசிக்கும் போது நதிகள் எப்படி 4 நதிகள் ஏதேனில் பாஞ்சு வளமை ஆக்குனுச்சோ, அதே மாதிரி ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது ஜீவ நதியான பிரசனம் எல்லா இடத்துலையும் போகும். ஆமென். அந்த நதி பாயும். இன்னைக்கு அநேக அழுக்கு இருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஜீவ நதி என்பது வேற, வைகை என்பது வேற. அதில் அப்படியே அந்த அபிஷேகம், அந்த ஜீவ நதினா எப்பொழுதும் தண்ணீர் பாஞ்சிட்டு இருக்கும். சில சமயத்தில் சில ஆறுகள் வரும்போது, நாங்கள் தான் அந்த நாளில், நான் பிடபிள்யூடியில் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன், நான் பிடபிள்யூடி இன்ஜினியராக. அப்போ அந்த திறக்கும் போது நாங்கள் போவோம். திறக்கும் போது அந்த வாய்க்கால்கள்லாம் அப்படியே அந்த காவிரி நதி வர்றது அதை பார்ப்போம். அப்படி 10 கண்ணு என்ற பல இடங்களெல்லாம் திறப்போம். அப்படி திறக்கும் போது பார்த்தா அப்படியே அடிச்சுக்கிட்டு போவோம். அடிக்கும் போது நுங்கு நுரையுமா போவோம். கண்ணா கரையில் கண்ணா பின்னான்னு நிறத்தில் போவோம். எதனால அப்படின்னு சொன்னால், வர வழியெல்லாம் இருந்த அழுக்கெல்லாம் அதை அடிச்சுட்டு போகுது.
அப்படியே ஷட்டஸை தூக்கி விட்டோன்னா அடிச்சு நொங்கு நுறைய என்ன பண்ணோம், அடிச்சுட்டு வரும்போது அதில் வாய்க்காலில் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லா அசுத்தத்தையும் நீக்குது. உன் வாழ்நாள் முழுதும் இருந்த அசுத்தங்களை நீக்க ஒரே ஒரு ஜீவ நதி போதும். அது எல்லாம் அடிச்சுட்டு உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவங்கள வளமை ஆக்கும், பயிரை உண்டாக்கும், மேன்மை கொண்டு வரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனை விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல இருந்த அவனுக்கு சகல பறவைகளோடும் சகல மிருகங்களோடும் ஐக்கியம் இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அழகான தேவனால் படைக்கப்பட்டவங்க, எல்லாரும் வித்தியாசமான இடங்களிலிருந்து வந்தவங்க, வித்தியாசமான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும்போது ஆண்டவர் நம் நடுவில் உலாவுகிற இடம் ஏதேனில் உலாவுன மாதிரி. ஆமென், அல்லேலூயா. அங்கே சண்டை இல்லை, அங்கே சஞ்சனை இல்லை, அங்கே பட்சித்து பிடிக்கிறதுக்கு மிருகங்கள் இல்லை, மிருக புத்தியும் இல்லை, பறவைகளுடைய புத்தியும் இல்லை. அங்கே எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் இருந்தது. காரணம் அங்கே ஒரு மனுஷன் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனா தேவன் சபையில் நம்ம மாற்றி கொண்டு இருக்கிறார். நம்ம சுற்றி இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாம் மாறும். அதற்காக தான் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். உன் விசுவாசத்தை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நான் விட்டுட்டேன். நான் ஜானை சரி யூத் மீட்டிங் நடத்துகிறான், ஒரு பைசா கொடுக்காம என்ன தான் பண்ணுவான் பார்ப்போமே. எல்லா மீட்டிங்கும் அப்படி தானே. நான் நேற்ற முந்தானத்தை கூட ₹1 கிடையாது. நேற்று முந்தானத்து கூட ₹1 கிடையாது. என்கிட்ட உண்மையை நம்புங்க, ஒரு பைசா கிடையாது. நான் எந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ₹1 கூட இல்லாமல் ஆரம்பிக்கிறேன். பொன் விளையுது. உன் விசுவாசம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். விசுவாசம் தேவனுடைய மகிமையே கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் தொடுகிறதெல்லாம் பொன்னா மாறும். விசுவாசத்தினால் தொடுகிறது நிச்சயமாய் அற்புதமாய் மாறும். ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல உன்னை விசுவாசத்தை கொடுத்து உன்னை போதிச்சு மேன்மையாக்கியிருக்கிறார். இத்தனை மகிமை கொடுத்த ஆண்டவர் கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல இருந்த ஒன்றை எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு? சிறுமைப்படுத்தின இடத்துல, நொண்டியாக இருந்த இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, வெட்க அனுபவித்த இடத்துல இருந்து உன்னை எங்கே கொண்டு வந்து வைக்கிறார்னா 2 கொரிந்தியர் 11:2 எழுந்து நின்று வாசிக்கலாமா? எழுந்து நின்று வாசிக்கலாமா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வைராக்கியம். எதுக்கு வைராக்கியம்? நம்ம எல்லாரையும் ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் வரும்போது மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ள போகிறார். 24 மூப்பர்கள் கூட கீழே தான். அவரோடு இருக்கிற எல்லா கவுன்சில், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆபிரகாம் முதற்கொண்டு அவருக்கு நண்பன் தான். தாவீது கூட அவருக்கு நண்பன் தான். எல்லாம் பெரிய நீங்கள் பார்க்குற மோசையிலிருந்து எல்லாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படிதான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீயும், கர்த்தருக்காக வாழ்கிற நீயும் மேலேயே பார்த்துருக்கணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்தில் வந்து உட்கார்றதுக்காக தான் ஆண்டவர் இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட பாடுகள் பட்டாலும் அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? ஆளுகை செய்வோம். எப்படி தெரியுமா சந்தோஷமாக இருக்க முடியும்? துன்பம் வரும்போது நகுகன்னார் யார்? திருவள்ளுவர். துன்பம் வரும்போது எப்படி வரும்னா, நான் இப்பொழுது அவரோடு கூட பாடுபட்டாலும் ஒரு நாள் நான் அவரோடு கூட என்ன பண்ணுவேன்? ஆளுகை செய்வேன். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு பாடுகளையும் சந்தோஷமா நினைக்க பாருங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் இந்த ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டு, ஒரு நாள் 12 மணி நேரம் உபவாசம் பண்ணிட்டு ராத்திரி தூங்குறேன். சாப்பாடும் எல்லாரும் கூட சாதாரண தான் சாப்பாடு. அப்படி ஒரு பரலோக பிரசன்னம். பசி தெரியல, ஒரு நாள் மருந்து போடல, மாத்திரை போடல, ஒரு பலவீனம் இல்லை.
அவரோடு எப்பொழுதும் இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு மகிமையா இருக்கும். சகல உலகமும் அவருடைய காலு கீழே, சகல அதிகாரமும் அவருடைய காலு கீழே, நீயோ அவருடைய பக்கத்துல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவ்வளவு ஒரு மகிமையான இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்க போறார். பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எது வந்தாலும் சந்தோஷமாயிரு. உன் பாரத்தை சரியா இறக்கி வைக்க தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து எடு இல்லை விடு. பக்கத்தை சொல்லுங்க, எடு இல்லை விடு. சொல்லுங்கப்பா. யார் முகமாவது இவ்வளவு நீளத்துக்கு தொங்குனுச்சு? சந்தோஷமா இருக்க பாருங்க, மகிழ்ச்சியா இருக்க பாருங்க. இன்னொன்னு சொல்லவா, உங்களை மனவாட்டை ஏற்றுக்கிறதுக்கு அன்னைக்கு எலியேசரை அனுப்பின போது 10 ஒட்டகத்தில் என்ன வச்சிருந்துருப்பான். என்னுடைய எஜமான் எவ்வளவு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வளையல் கொடுத்துட்டான். அவர் மாமியாருக்கெல்லாம் என்ன பண்ணான், காதணிகள்லாம் கொடுத்தானா, கையால் வலைகள்லாம் கொடுத்தானா. மாமியாருக்கலாம், மாமியார் வீட்டுக்கலாம் வித்தியாசமா இல்லை. அவ்வளோ அந்த 10 ஒட்டகத்துக்கு கஷ்டப்பட்டு தண்ணி கொடுத்தா, கடைசியில் மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டா. இன்னைக்கு நீங்க ஒரு கலசம் அளவு தண்ணி கொடுத்தாலும், எதுக்கு? ஊழியத்துக்கு, மிஷனரிக்கு, எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்கிறது ஒரு கலசம் இருந்தாலும் அதன் பலன் அடையாம போவது இல்ல. கொடமா கொடுத்தா, மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டா. 10 ஒட்டகத்துக்கும் அவ தான் சொந்தக்காரி. ஒட்டகத்து மேல இருக்கிற அத்தனையும் அவ தான் சொந்தக்காரி. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, வண்டி ஆசீர்வாதம் வருது, லாரி ஆசீர்வாதம் வருது. உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, மேன்மையான ஆசீர்வாதம் வருது. இயேசுவை யார் பக்கத்துல நான் உட்கார போறேன்னா, அளவில்லாத ஆவியினால் அவரை நிரப்பினார். பிதா தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அளவில்லாத ஆவி. அந்த அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்ப போறார். எத்தனை பேருக்கு வேணும்? உங்க பைபிளை வைங்க. ஆண்டவரே, அதே போல உங்க மனவாட்டியா இருக்க நான் ஆசைப்படுறேன், என்ன அப்படி ஒரு அபிஷேகத்துல நிரப்புங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுது? ஈமேனுப்பா. அளவில்லா உம்மாவியாலே அப்பா என்ன நிரப்பிடுங்க. ஆனந்த தைலத்தாலே இன்று என்னை நிரப்பிடுங்க. அளவில்லா உம்மாவியாலே அப்பா என்ன நிரப்பிடுங்க. ஆனந்த தைலத்தாலே இன்று என்னை நிரப்பிடுங்க. மகிழ்ந்து களி கூறட்டும் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர்
நீர் எங்களோடு எங்கள் நடுவில் இருக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவரப்பா, அவர் ரட்சிப்பார் என்று சொல்லுகிறபடி உம்முடைய பிள்ளைகள் உம்மில் சந்தோஷமாய் மகிழ உம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருந்து உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே கம்பீரமாய் களி கூறத்தக்கதாக கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி மீட்டுக் கொண்டு ஒரு அபிஷேக நதியில ஆண்டவரே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் மகிழ்ந்து களி கூற பண்ணுவீர். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.